அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லார் தலைமையிலையும் 1,32,000 கோடி கடன். நினைச்சு பாருங்க, 2021 தமிழகத்தின் மேல இருந்த கடன் 4.5 லட்சம் ரூபாய்ங்க. ஆனா இப்போ தமிழகத்தின் மேல இருக்கிற கடன் 10,62,000 கோடிக்கு மேல. அப்போ இந்த வரலாற்றிலேயே சிறப்பு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லலாம்னா, அதிகமா கடன் வாங்கினதுக்காக சொல்லலாம். அந்த கடனை தமிழக மக்கள் தலைமையில வச்சது சொல்லலாம். நீங்க எல்லாரும் யோசிக்கணும். இந்த 5,000 ரூபாய் கொடுத்தது எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நாங்க அது பண்ணோம் இது பண்ணோம், மல்லிகை சாமான் ஒரு வாங்கி போட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, இது எல்லாத்தோடைய விலைவாசி உயர்வுக்கான காரணம் இந்த ஆட்சி தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க முன்னாடியே இந்த 5,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா பின்னாடி இன்டெரக்டா பல வழிகள்ல அதை நம்ம கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 5,000 ரூபாய் இப்படி கொடுத்து இப்படி வாங்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓட்டு போடணுங்கிறதுக்கு முன்னாடி இந்த கடனை யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த காமனா யோசிச்சு பார்க்கலாம்னா, ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம கடனை வாங்குறோம்னா, அந்த கடனின் மூலியமா நம்மளுக்கு இன்கம் வருமா, அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு முதலீடா பண்ணிருக்கிறோமா அப்படின்னா தான் அந்த கடனை நம்மளுக்கு அடைக்கிறதுக்கான வழி இருக்கும். கடனை அடைக்கிறதுக்கே நம்ம வழி இல்லாம கடனை மட்டும் வாங்கிட்டே இருக்கோம், அதை செலவு மட்டும் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம திவாலாகி நிற்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழகத்திற்கு வர மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பண்ணிருக்காங்க. அதனால தமிழக மக்கள் எல்லாரும் யோசிக்கணும். நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எந்த நலத்திட்டங்களும் சரி வர இவங்க கடனை வாங்கியிருக்காங்க, கடைசிக்கு நலத்திட்டங்களையாவது மக்கள் கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னா அதுவும் இல்ல. விடியல் பயணம் அப்படின்னு சொன்னாங்க பேருந்துகள் எல்லாமே. ஆனா பேருந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். விடுதிகள் கட்டி கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க, அது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களே பல திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. மக்கள் எல்லாரும் யோசிக்கணும். நம்ம எல்லாரும் மேலேயும் 1,32,000 ரூபாய் கடன் இருக்கு அப்படிங்கறதையும் யோசிங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அதிகமா கடனை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதையும் யோசிங்க. நன்றி, வணக்கம்.